முத்து மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ். விவரம் என்ன? தன்னுடைய அண்ணன் மறைவை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கலைஞர் குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை என்னுடைய அண்ணன் ஆருயிர் அண்ணன் முத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி என்பது இன்று காலையில் இடியாக தாக்கியது எனவும் முதலமைச்சர் இரங்கல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தாய் தந்தையருக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அண்ணனை இழந்து விட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது என்றும் முதலமைச்சர் இரங்கல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை முத்துவேலர் நினைவாக அண்ணனுக்கு முத்து என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்றி தொடங்கியவர் தான் அண்ணன் முத்து அவர்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சொல்லியிருக்கிறார். நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனி பாணியை வைத்திருந்தார் என்றும் அத்தகைய ஆற்றல் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் 70ஆம் ஆண்டில் நுழைந்தார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்திலும் நடித்தார் என்றும் பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு ஆகிய படங்களின் மூலமாக தமிழ்நாட்டு ரசிகர் மனதில் நிரந்தரமாக அண்ணன் பெரிய இடத்திற்கு சென்றார் என்றும் பல நடிகர்களுக்கு வாய்க்காத சிறப்பு அவருக்கு இருந்தது எனவும் தனது சொந்த குரலில் பாடல்களை இனிமையாக பாடும் திறனையும் பெற்றிருந்தார் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் குறிப்பில புகழாரம் சொல்லியிருக்கிறார். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா என்ற பாடலும், சொந்தக்காரங்க என ரொம்ப பேருங்க என்ற பாடலும் பலராலும் இன்றும் மறக்க முடியாத பாடலாகும் என்று குறிப்பிடக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் தான் அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில அவருடைய இழப்பு என்பது என்னை மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக்கி இருப்பதாகவும் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வளர்த்தவர் அவர். எப்போதும் அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைவுற்றாலும் அன்பால் எங்கள் மனதில் எப்போதும் கலைகளாலும் பாடல்களாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார் அண்ணன் முத்து என்று முதலமைச்சர் புகழாரம் சொல்லியிருக்கிறார். என் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என்று ஒரு உருக்கமான ஒரு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணனுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக இன்று காலை முத்து அவர்கள் தன்னுடைய ஈஞ்சம்பாக்கம் இல்லத்துல அவர் காலமாயிருக்கிறார். பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக முத்துடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய மூத்த மகன் முத்து ஆவார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு இரங்கல் அறிக்கையை விரிவான தகவலுக்கு நன்றி அவினேஷ்.